ஒரு சமூகம் முன்னேறணும்னா அதுக்கு கல்விதான் அடிப்படை. அதனாலதான் பல்வேறு திட்டங்கள் மூலமா கல்வியில கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் கீழ இயங்கக்கூடிய பள்ளிகள்ல உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறோம். தேசிய நுழைவுத் தேர்வுகளுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துறோம். இதனால மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிக்குது. அது மட்டும் இல்ல, ஐஐடி, என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள்ல கடந்த 2024-25 கல்வியாண்டுல 16 மாணவர்கள் மட்டுமே சேர்ந்த நிலை மாறி இந்த 2025-26 கல்வியாண்டுல 135 மாணவர்கள் முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு மாணவர்கள் மேல அக்கறை எடுத்துக்கிட்டு மேம்படுத்துறோம் என்பதற்கு MC ராஜா சமூக நிதி விடுதிய அதுக்கு சாட்சி. கடந்த காலத்துல அந்த ஹாஸ்டல் எப்படி எந்த நிலையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் 44 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவுல மாத்தி மாணவர்களுக்கான நவீன வசதிகளோடு அதை உருவாக்கி இருக்கிறோம். இதே மாதிரி சென்னை, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்கள்ல ஜிம் உள்ளிட்ட எல்லா வசதிகளோடு கூடிய 6 மாதிரி விடுதிகளை 80 கோடி ரூபாய் செலவுல அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்க 36 கோடி 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல 77 கற்றல் மற்றும் கற்பித்தல் அறைகளை கட்டியிருக்கிறோம். விடுதிகளை முறையாக பராமரிக்கவும் மாணவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் சிசிடிவி, பயோமெட்ரிக் வருகை பதிவு கருவிகளோட இருக்கிற விடுதி மேலாண்மை தகவல் அமைப்ப 27 கோடி ரூபாய 15 லட்சம் ரூபாய் செலவில் 1383 விடுதிகள்ல நிறுவி இருக்கிறோம். அடுத்து நம்ம அரசு சிறப்பா செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை முத்தாய்ப்பான திட்டமா நான் நினைக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம். உலக அளவில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டியில நம்ம பசங்க படிக்க அவங்களுடைய குடும்ப வருமான வரம்ப 12 லட்சம் ரூபாயும் உதவித்தொகையை 36 லட்சம் ரூபாயும் உயர்த்தி செயல்படுத்திக்கிட்டு வரோம். இந்த திட்டத்தோட வெற்றியை நீங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும். 2003 இருந்து 2021 வரைக்கும் இந்த திட்டத்தில் பயனடைஞ்ச மாணவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 6 பேர். ஆனா நம்ம திராவிட மாடல் அரசோட முன்னெடுப்புகளால கடந்த 5 ஆண்டுகள்ல 385 மாணவர்கள்